பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கு ஒத்திவைப்பு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம், துப்பாக்கிதாரிக்கு விளக்கமறியல், அடையாள அணிவகுப்பு தோல்வி. பொருளாதாரத்தை முறையாக மாற்றியமைக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு உடனடி நடவடிக்கை. பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது என்றும், அத்துடன் சமூக அபிவிருத்தி மற்றும் அரசியல் கலாச்சாரம் ஆகிய 3 தூண்களும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சில் இன்று திரைசேரி அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். சீனா, கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பல காலகட்டங்களில் பொதுமக்களுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் பயனாகவே பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டை அபிவிருத்தியை நோக்கி அழைத்து செல்வதில் தனிநபர்கள் என்ற ரீதியில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரம் இலக்குகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அரசியல் அதிகாரம் என்ற வகையில் அதிகாரிகள் மீது தனது கருத்தை மாத்திரம் திணிக்க மாட்டேன் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிபுணத்துவ அறிவு கொண்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல் அதிகாரம் கொண்டவர்களுக்கு இடையே இடம்பெறும் முறையான கலந்துரையாடல்கள் மூலம் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சில துணிச்சலான அரசியல் தலையீடுகளால் கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தோல்வியடைந்த விதம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதுடன் அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் குறித்த நிறுவனங்களின் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி இங்கு திரைசேரி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம், அத்துடன் அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள், 2027ஆம் ஆண்டுக்கான GSP+ சலுகை குறித்தும் ஜனாதிபதி நிதியமைச்சின் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும, நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் திரைசேரியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவ துப்பாக்கிதாரிக்கு விளக்கமறியல், அடையாள அணிவகுப்பு தோல்வி. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி என கூறப்படும் சமிந்து தில்சான் என்ற சந்தேக நபர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அடையாளம் காண்பதற்காக 2 சாட்சியங்கள் முன்னிலையானதுடன் அவர்களால் சந்தேக நபர் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த சந்தேக நபர் பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலியின் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். அதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அன்றைய தினம் சந்தேக நபரை ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவிடப்பட்டது. பால் தொழில்துறையை செயல்திறன் மிக்க வர்த்தகமாக முன்னெடுக்க வேண்டும். மெல்கோ மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையை வினைத்திறன் மிக்க வர்த்தகங்களாக மாற்றுவது குறித்து கலந்துரையாடல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கமத்தொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மெல்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை வினைத்திறன் மற்றும் செயல்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. செலவினங்களை குறைத்து தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தகங்களாக உள்நாட்டு பால் தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு வலியுறுத்தினார்.
கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மில்கோ நிறுவனத்தின் உற்பத்தி திறனில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மில்கோ அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டாரக, கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் பாலிகா பெர்னாண்டோ, மில்கோ நிறுவனத்தின் தலைவர் GBH கோட்டபாய, தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் வைத்தியர் BSL பெரேரா மற்றும் கமத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 6000 அரச ஊழியர்களை நிரந்தரமாக்க தீர்மானம். 640 சுகாதார சேவை உதவியாளர்களுக்கு நிரந்தர நியமனம். இலங்கை மக்களுக்கு மிகவும் உயர்தரமான பொது சுகாதார சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டு சுகாதாரத்துறையின் மனிதவள வளங்களை மேம்படுத்துவதற்காக சுகாதார பணி உதவியாளர் பதவிக்கு 640 நிரந்தர நியமன கடிதங்களை சுகாதார அமைச்சு நேற்று வழங்கியது. அதன்படி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கள கொசு தடுப்பு உதவியாளராக பணியாற்றிய 640 பேருக்கு இந்த வகையான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் நியமன கடிதங்கள் விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் 2 மணிக்கு இலங்கை அறக்கட்டளை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரசு நிறுவனங்களில் ஒப்பந்த மற்றும் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் கிட்டத்தட்ட 6000 பேரை நிரந்தர நியமனம் செய்வது குறித்து பொதுவான முடிவு எடுக்கப்படும் என்றும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். செம்மணியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த கோரி வழக்கு. காணாமலாக்கப்பட்டோர் குடும்பங்களின் சார்பில் விண்ணப்பம். செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பம் தொடர்பான கட்டளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வழங்கப்படவுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் நேற்று வரையில் 7 மனித மண்டியோடுகள் உள்ளிட்ட மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்களுக்கு மேல் அடையாளம் காணப்பட்டால் அப்பகுதியினை மனித புதைகுழி என பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் அந்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்று காணாமலாக்கப்பட்டோர் குடும்பங்களின் சார்பில் சட்டத்திறனிகள் விண்ணப்பம் செய்தனர். குறித்த விண்ணப்பம் மீதான விசாரணைகளின் போது சட்ட வைத்திய அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் யாழ்ப்பாண போலீசாரின் நடவடிக்கை தொடர்பிலும் அறிக்கையை தருமாறு உத்தரவிட்ட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என திகதி குறித்துள்ளார். கொழும்பு கடற்கரையோரமாக தாழ்வாக பறந்த புதிய விமானம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய ஏர்பஸ் விமானம் இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. இந்த விமானம் இன்று காலை பிரான்சின் பாரிஸிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளது. இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்களுக்காக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுடன் இணையும் இந்த விமானத்தின் முதல் வருகையை காண காலிமுகத்திடலில் ஏராளமானோர் கூடியிருந்தனர். குறித்த கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முன்னர் மிகவும் தாழ்வாக கொழும்பின் கடற்கரையோரமாக பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்று காலை 9:40 மணியளவில் கொள்ளுப்பட்டி பாணந்துறை கடற்கரையை அண்டிய பகுதியில் பறந்து சென்றுள்ளது. ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மற்றுமொரு வழக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றுமொரு வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சதோச நிறுவன ஊழியர்களை அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தி அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆதித்ய படபெந்திகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கில் சந்தேக நபர்கள் ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோ, சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஏராஜ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றிய முகமட்
சாகிர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். இதன்போது சதோச நிறுவனத்தின் வேதன கொடுப்பனவு பிரிவின் அதிகாரி மெரினகே கொஸ்தாவிடம் சட்டத்திறனிகள் குறுக்கு விசாரணை செய்தனர். அதன் பின்னர் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதியரசர்களாயம் அன்றைய தினம் சாட்சிகளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கு 2010 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டவையாகும். உள்ளூராட்சி மன்றங்களின் ஆசன விடயத்தில் ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செயற்பட வேண்டும். எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இயங்குவதற்கு முன்பாக உள்ளூராட்சி மன்றங்களின் ஆசன விடயத்திலாவது ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் தொடர்பில் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்ட நிலையில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தயாசிறி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். துசித கல்லொழுவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லொழுவ எதிர்வரும் 6ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான வழக்கின் போது இன்று கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான 4,78,000 ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய மடிக்கணனி, கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துசித கல்லொழுவ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களின் பிரதிகள் சபாநாயகரிடம் ஒப்படைப்பு. இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட 2 மனுக்களின் பிரதிகள் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 12ஆம் உறுப்புரிமையின் பிரகாரம் இலங்கை மின்சார திருத்தம் எனும் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்துக்கு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மனுக்களின் மேலும் 2 பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். பகுடிவதையினால் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த மாணவர்கள் 4 பேர் கைது. குளியாப்பிட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் தொடர்பில் அந்த கல்லூரியின் மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவி குளியாப்பிட்டியில் அமைந்துள்ள குளமொன்றில் குதித்த போது அப்பகுதி மக்கள் அவரை காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பகுடிவதையால் பாதிக்கப்பட்ட இந்த மாணவி உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்துள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 23 மற்றும் 25 வயதுடைய குளியாப்பிட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று குளியாப்பிட்டிய மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய கல்வி தரவு முகாமைத்துவ அமைப்பொன்றை உருவாக்க திட்டம். அடுத்த ஆண்டு முதல் தேசிய கல்வி தரவு முகாமைத்துவ அமைப்பொன்றை உருவாக்க உள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. இதனூடாக பிறப்பு சான்றிதழ்கள், பரீட்சை முடிவுகள், திறமைகள் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களின் அனைத்து தரவுகளையும் அதில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் முதல் தரம் 1லிருந்து 6ஆம் தரம் வரையான வகுப்புகளில் சேரும் மாணவர்களிடமிருந்து இந்த தகவல் சேகரிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கவில்லை, பிரதமர் தெரிவிப்பு.
தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானம் எதனையும் எட்டவில்லை என பிரதமர் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரட்ன எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். கால மாற்றத்துக்கு ஏற்ப கல்வித்துறையில் பல மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். புலமை பரிசில் பரீட்சையை தற்போது ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கவில்லை என்பதுடன் புதிய மறுசீரமைப்புடன் இணைந்ததாக அதனை செயற்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். எனினும் தற்போது புலமை பரிசில் தொடர்பான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். 2028 அல்லது 2029 ஆண்டுக்குள் அதனை செயல்படுத்த முடியும் என எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை வடமாகாணத்தில் விரிவுபடுத்த நடவடிக்கை. ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை வடமாகாணத்தினுள் விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் விரிவாக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன. எனவே இது தொடர்பான கணனி செயல்முறை குறித்து பிரதேச செயலகங்களின் உரிய விடயத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமாகியுள்ளது. அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பாக செயலாற்றும் அதிகாரிகளுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதியன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சியினை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும், நவீனமயமாக்கப்பட்ட இணையவழி அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும், மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 ஆண்டுகளின் பின்னர் வெடித்த இத்தாலியின் புகழ்பெற்ற மவுண்ட் எட்னா எரிமலை. இத்தாலியின் சிசிலி தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற மவுண்ட் எட்னா எரிமலை திடீரென வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அனர்த்தம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் எரிமலை வெடித்ததால் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் பயந்து ஓடியதாக காணொலியொன்றும் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர். இதன் பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் அருகில் உள்ள கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். எரிமலையிலிருந்து ஆபத்தான வாயுக்கள் வெளியேறி வருவதுடன் சில மணி நேரங்களாக எரிமலையிலிருந்து சாம்பல் வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் மேலும் வெடிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.